இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்ததை ஏன்? மார்க்கம், இஸ்லாம், அதற்கு தனி நாடு. அதுவும் கூட முகமது அலி ஜின்னா கேட்டிருக்க மாட்டார். நாட்டு விடுதலைக்காக எல்லோரும் இணைந்து போராடி கொண்டிருக்கிற போது, மதம், சாதி, மொழி பாகுபாடின்றி இந்தியர்கள் என்று போராடி கொண்டிருக்கும் போது, பொது மேடையிலே ஒரு முறைக்கு இருமுறை காந்தியடிகள் அவர்கள் ஜின்னா அவர்களை பார்த்து, இந்த நம்மோடு சிறுபான்மை மக்களின் தலைவர் ஜின்னாவும் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். அந்த இடத்தில் நாம் எந்த பாகுபாடும் இல்லாது போராடி கொண்டிருக்கிறோம், இவன் 2 முறை நம்மை சிறுபான்மை மக்களின் தலைவர் என்று சொல்லிவிட்டாரே என்று அன்னைக்குத்தான் ஜின்னா சிந்திக்க தொடங்கினார். வெள்ளைக்காரன் ஆட்சி, அந்நியன் ஆட்சியில் இருக்கும் போதே இங்கே மத கலவரம், இந்து இஸ்லாம், அடுத்தவன் ஆட்சியிலேயே நம்மை அடிக்கிறான். அப்ப இவரிடத்திலே அதிகாரம் போனால் நம் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வது கடினம் என்ற முடிவெடுத்த செப்பரேட் பாகிஸ்தான் என்ற முடிவில் உறுதியாக இருந்தால் முகமது அலி ஜின்னா 46 அடைய வேண்டிய விடுதலை ஜின்னாவால் தான் ஓராண்டு தாமதமாச்சு. யார் போய் பேச போனாலும் மவுண்ட் பேட்டன் ஜின்னாவை சமாதானப்படுத்தி, ஜின்னாவை கன்வின்ஸ் பண்ணிட்டு வா, ஜின்னாவை சரி பண்ணிட்டு வா, அவர் தனி பாகிஸ்தான், அதை தவிர வேற தீர்வில்லை என்று உறுதியாக இருந்ததால் ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் விடுதலை அடைந்து போனது. அங்கே போன பிறகு ஒரே மார்க்கம், ஒரே இறை, ஏக இறைவன் அல்லாஹ், ஒரே நூல், நபிகளின் மொழி குர்ஆன், ஒரே வழி, நபிகளின் வழி. பிறகு எதற்கு பங்களாதேஷ்? ஜின்னா சொல்கிறார் உருது ஆட்சி மொழி என்றார். டாக்கா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், முஜிபுர் ரஹ்மானும் அவருடைய நண்பர்களும் என் தாய்மொழி வங்க மொழி என்னானது என்றான். கலவரம். ஒரே மார்க்கம், ஒரே இறை, ஒரே வழி, நபிகளின் மொழி வழி. ஆனால் நீ உருது, நான் வங்காளி. இதாண்டா நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். அவன் அரேபியன், அவன் உருது, அவன் வங்காளி, அவன் மலையாளி, அவன் தெலுங்கன், அவன் குஜராத்தி, அவன் பீகாரி, நான் தமிழன். தாண்டா கோட்பாடு. உலகெங்கிலும், எனக்கும் உனக்கும் இல்ல, உலகெங்கிலும் வரலாற்றின் வழி இதுதான்.